கீழடி செய்தி அல்ல, வரலாறு. நமது பழமையை தேடிடும் முடிவில்லா பயணத்தின் முதலடி கீழடி. தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முறை கீழடி. தமிழ்நாட்டின் வரலாற்றை உலக அரங்கில் நிலைநிறுத்துகிறது கீழடி. மதுரையின் கிழக்கு திசை நீட்சி கீழடி. தமிழர் பண்பாட்டின் புகழ் பரப்பி வரும் கீழடி அகழாய்வானது 110 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு மேல் அதிக சிதைவில்லாமல் தென்னந்தோப்புகளால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொன்மை நகரிய குடியிருப்பு மற்றும் தொழிற்கூட பகுதியாகும். தமிழகத்தின் ஒரு கோயில் நகரமான மதுரை நெடுஞ்சாலை வழியே கிழக்கு தென்கிழக்காக 13 கிலோமீட்டர் தொலைவில் கீழடி அமைந்துள்ளது. கீழடிக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆறு செல்கிறது. கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வில் சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 580 என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இக்கால கணிப்பின்படி கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே கீழடியில் வளமையான பண்பாடு இருந்தது தெரிகின்றது. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்கியது என்று இதுவரை கருதப்பட்டு வந்தது. ஆனால் கீழடி ஆய்வுகள் மூலம் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே என்று தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில்தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட விலங்குகளின் 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் அறிவியல் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்வதற்காக பூனேயில் உள்ள முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டெக்கான் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டன. அந்த பகுப்பாய்வில் இவை திமிலுள்ள காளை, பசு, எருமை, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி மற்றும் மயில் ஆகிய உயிரினங்களுக்குரியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் திமிலுள்ள காளை, பசு, எருமை, வெள்ளாடு ஆகிய விலங்கினங்கள் அதிக அளவில் கிடைக்க பெற்றுள்ளதால் இவை வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம் என கருதலாம். கிடைக்கப்பெற்ற கலைமான், வெள்ளாடு, காட்டு பன்றிகளின் வெட்டு தழும்புகள் இவ்விலங்கினங்களை அக்கால மனிதர்கள் உணவிற்காக பயன்படுத்தியுள்ளனர் என்பது தெரிய வருகின்றது. இந்த பகுப்பாய்வு முடிவுகள் மூலம் அக்கால சமூகம் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டிருந்ததோடு கால்நடை வளர்ப்பையும் மேற்கொண்டிருந்தது என்பதும் தெளிவாகிறது. கீழடியில் கண்டறியப்பட்ட செங்கல் மற்றும் கூரை ஓடுகளில் 80% அதிகமாக சிலிக்காவும் பிணைப்பு காரணியாக அதிகளவு சுண்ணாம்பும் கலந்துள்ளன. மேற்படி சுண்ணாம்பு சாந்தில் 97% சுண்ணாம்பு இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவிப்பதால் தற்போது கீழடியில் கிடைக்க பெற்றவை மிகவும் வலிமையாக இன்று வரை நீடித்து இருக்க காரணமாகிறது. சிந்து சமவெளி மறைந்ததற்கும் தமிழ்நாடு பிராமி எழுத்துகள் தோன்றியதற்கும் இடைப்பட்ட காலத்தில் இருந்த வடிவங்களே குறியீடுகள் என்றும் கீறல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இக்குறியீடுகள் கருப்பு, சிவப்பு பானை ஓடுகளில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட இத்தகைய கீறல்கள் பொறித்த 1000க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் இரும்பு காலம் தொட்டு இப்பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதை உணர்த்துகின்றது. குறியீடுகளுக்கு அடுத்து காண கிடைக்கின்ற வரி வடிவம் தமிழ் பிராமி எழுத்து வடிவமாகும். இவ்வடிவத்தை தமிழி என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கீழடி அகழாய்வில் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட 56 பானை ஓடுகள் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆதன் மற்றும் குவிரன் ஆதன் போன்ற ஆட்பெயர்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் வரும் ஆதன் என்ற பெயர் அதன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காலத்தால் முந்திய தமிழில் உயிர் குரில் வடிவத்திலிருந்து உயிர் நெடிலை வேறுபடுத்தி காட்ட ஒலி குறியீடு இடும் வழக்கம் இல்லை என்பதால் கீழடி தமிழி எழுத்து பொறிப்புகள் காலத்தால் முந்தியவை என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துவது கீழடி மக்களின் எழுத்தறிவு. கீழடியில் கிடைக்கப்பெற்ற பெரும்பாலான தமிழி எழுத்து பொறிப்புகள் பானை வணைந்து உலர்ந்த பின்னர் பொறிக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. பானை ஓடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு நபர்கள் எழுதியது போல வேறு வேறு வடிவங்களில் உள்ளதால் இவற்றை பானையின் உரிமையாளர்கள் பொறித்திருக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் அக்கால மக்கள் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு அளவிலேயே எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர் என்பதை உறுதி செய்யலாம். கீழடி தமிழியின் இன்னொரு ஆச்சரியம். கீழடி எழுத்து வடிவம் சிந்து வழி எழுத்துகளுடன் ஒத்துப்போவது பிரமிப்பை ஏற்படுத்துவதாக ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதியில் காட்டப்படக்கூடியதை நீங்களும் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். சிந்து வழி எழுத்துக்கும் தமிழுக்கும் இது ஒரு பாலமாக விளங்குவது இன்னும் ஒரு ஆச்சரியம்.
கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட 17 பானை ஓடுகள் அவற்றில் உள்ள தனிமங்களை கண்டறியும் சோதனைக்காக இத்தாலியில் உள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த ஆய்வு முடிவுகளின் மூலம் கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளின் சிவப்பு நிறத்திற்கு இரும்பின் தாது பொருளான ஹேமடைட் என்பதையும் கருப்பு நிறத்திற்கு கரிம பொருளான கரியையும் பயன்படுத்தியுள்ளது தெரிய வருகின்றது. இக்கருப்பு சிவப்பு நிற பானைகளை 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுட்டு உருவாக்கும் தனித்தன்மை வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளன. கீழடியில் கிடைத்த மட்பாண்டங்களின் தொழில்நுட்பம், தனிமங்களின் கலவை, களிமண்ணின் தன்மை ஆகியவை கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று இத்தாலியின் பைசா பல்கலைக்கழக ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. கீழடியில் நூல்களை நூற்க பயன்படுத்தும் சக்களி, துணிகளில் உருவ வடிவ அமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகை, தரியில் தொங்கவிடும் குண்டு போன்ற தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இப்பகுதியில் நெசவு தொழில் சிறந்து விளங்கியது தெரிய வருகின்றது. கீழடியில் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வளமையை வெளிப்படுத்தும் தங்க அணிகலன்கள் அணிந்துள்ளன. மேலும் மதிப்புமிக்க மணிகளையும் அணிந்துள்ளன. தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்புகளை பயன்படுத்தியுள்ளன. இதன் மூலம் அக்கால மக்களின் வளமான வாழ்க்கை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. கீழடி அகழாய்வில் பெண்கள் விளையாடும் விளையாட்டு பொருளான வட்டச்சில்லுகள் 600க்கு மேல் கிடைத்துள்ளன. தற்போதும் இப்பகுதியில் இவ்விளையாட்டு பாண்டி என்ற பெயரில் விளையாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாய விளையாட்டுக்கான பகடை காய்களும் கிடைத்துள்ளன. மேலும் பெரியவர்கள் விளையாடும் சதுரங்க விளையாட்டிற்கு பயன்படும் பல்வேறு அளவிலான 80 சதுரங்க காய்கள் கிடைத்துள்ளன. கீழடியில் மிக அதிக அளவில் கிடைத்துள்ள இந்த தொல்பொருட்களால் சங்ககால மக்கள் விளையாட்டிற்கு கொடுத்த முக்கியத்துவமும் தெரிய வருகின்றது. கீழடி அகழாய்வின் மூலம் அச்சமூகம் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பை முதன்மை தொழிலாக கொண்டு வாழ்ந்தனர் என்பது தெளிவாகின்றது. மேலும் இரும்பு பொருட்கள் தயாரித்தல், பானை வனைதல், ஆடை நெய்யும் நெசவு தொழில் ஆகியவை முக்கிய இடம் பெற்றிருந்ததும் தெரிய வருகின்றது. கீழடி அகழாய்வுகளில் கிடைக்கப்பெற்றுள்ள சுடுமண்ணாலான 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 650க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள், 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த உரை கிணறு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 35 காதணிகள் மற்றும் தங்கம், செம்பு, இரும்பு போன்றவை கிடைத்துள்ள போதிலும் வழிபாடு தொடர்பான தொல்பொருட்கள் எவையும் தெளிவான முறையில் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழாய்வில் கண்ணாடி, படிகம், அகேட், கார்னிலியன் மற்றும் சுடுமண்ணாலான 2301 மணிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. வடமேற்கு இந்தியாவை சார்ந்த சூதுபவளம் மற்றும் அகேட் மணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ரோம் நாட்டு ரவுலட்டட் சாயல் கொண்ட பானை ஓடுகள், ரோம் நாட்டு அரிட்டைன் பானை ஓடுகள் மூலம் கீழடி மக்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு வர்த்தகத்தையும் அறிய முடிகின்றது. இதுவரை தோண்டப்பட்ட அகழாய்வு குழிகள் உங்கள் பார்வைக்காக. கீழடி அகழ்வாய்வு பண்பாட்டு கூறுகளை வெளிக்கொணரும் செங்கல் கட்டுமானங்கள், உரை கிணறுகள், கூரை ஓடுகள் மற்றும் அரிய தொல் பொருட்களான தங்க அணிகலன்களின் பாகங்கள், இரும்பு பயன்பாட்டு பொருட்கள், சுடுமண்ணாலான ஆட்டக்காய்கள், விளையாட்டு சில்லுகள், காதணிகள், தக்களிகள், சுடுமண்ணாலான மணிகள், கண்ணாடி மணிகள், மதிப்பு குறைவு மணிகள், பானை ஓடு வகைகளான கருப்பு சிவப்பு நிறப்பானை ஓடுகள், ரோம் நாட்டை சார்ந்த ரவுலட்டட் பானை ஓடுகளின் சாயல் கொண்ட பானை ஓடுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பானை வரைவதற்கு முன்னர் மற்றும் பின்னர் வரையப்பட்ட குறியீடுகள், தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வைகை நதிக்கரையில் ஒரு வளமையான செழுமையான நகர நாகரிக தமிழ் சமூகம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருந்தது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. தமிழராய் பிறந்ததற்கு பெருமை கொள்வோம். இதுவரை கண்டறியப்பட்டவை: ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட 110 ஏக்கரில் வெறும் 2 ஏக்கரில் கண்டறியப்பட்ட 4ஆம் கட்ட ஆராய்ச்சி முடிவுகளே. 5ஆம் கட்ட அகழாய்வு முடிவுகள் உலகை ஆச்சரியப்படுத்த காத்திருக்கிறது. நமது பெருமையை அனைவருக்கும் எடுத்துச் சொல்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.